கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1528க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள், துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிறார்கள், துன்மார்க்கமாய் ஆளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சொந்த வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து வந்த, அவர்கள் செய்து வந்த துன்மார்க்கம் அவர்கள் சொந்த வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளுக்கு விடுவிப்பு தராது. பரிசுத்தம் மாத்திரம்தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. துன்மார்க்கத்தினால் பொருள் ஈட்டலாம், துன்மார்க்கத்தினால் பொருள் சம்பாதிக்கலாம், ஐஸ்வர்யவானாய் மாறலாம், ஏமாற்றி பிழைக்கலாம், ஏமாற்றி பணக்காரனாக மாறலாம். ஆனால் அது அவர்கள் வாழ்க்கையில் உதவி செய்யாது, பரலோகத்திற்கு கொண்டு போகாது. ஒரு மனிதனுடைய ஐஸ்வர்யம் பரலோகத்தில் அவனை சேர்க்காது. ஆனால் ஒரு மனிதன் ஏழையாய் இருப்பினும் பரிசுத்தமாய் வாழ்வானானால் அவனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. பரிசுத்தவான்களுக்கு பரலோக ராஜ்யம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும். துன்மார்க்கம் துன்மார்க்கனுக்கே உதவாது. அவனுடைய சொந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை விடுவிக்க முடியாது. துன்மார்க்கன் அவன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான இடத்தில் செல்ல வேண்டும். முதலாவது துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வருவானானால் அவன் ஆண்டவரிடத்தில் தன் துன்மார்க்கத்தை எல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்தமானாய் மாற வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அக்கிரமத்தை விட்டு துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், பரலோகம் உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, துன்மார்க்கர் தங்கள் துன்மார்க்கத்திலே விழுந்து விடுவார்கள். அப்படி விழுந்தவர்களை அவர்களுடைய துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த ஐஸ்வர்யம் விடுவிக்க மாட்டாது. பரிசுத்தவான்களுக்கோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறவராய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களை விடுவிக்க அவர்களுடைய பரிசுத்தம் உதவி செய்யும். எனவே துன்மார்க்கமாய் வாழுகிற யாராய் இருந்தாலும் துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள், துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். இந்த உலகத்தை உருவாக்கின ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்திற்குத்தான் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழுங்கள். அந்த பரிசுத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.